500 1000 இல்லைங்க, 30 லட்சம் 40 லட்சம் என 300 குடும்பங்களிடம் வீடு கட்டி தருவதாக கூறி பணத்தை வாங்கி 15 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை வீடு கட்டி தராமல் மோசடி செய்திருக்கிறது மார்க் குழுமம். 1994ஆம் ஆண்டு GRK ரெட்டி என்பவரால் தொடங்கப்பட்டது மார்க் குழுமம். ஆரம்பத்தில் உள்கட்டமைப்பு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் துறைமுக மேம்பாடு உள்ளிட்ட துறைகளின் மேல் இந்த நிறுவனம் கவனம் செலுத்தியது. 2006ஆம் ஆண்டு காலகட்டத்தில் காஞ்சிபுரம் மற்றும் செய்யூறு பகுதிகளில் நியூ சென்னை டவுன்ஷிப், மார்க் சொர்ணபூமி உள்ளிட்ட மிகப்பெரிய குடியிருப்பு மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களை மார்க் குழுமம் அறிவித்தது. சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவுடன் இருந்த ஆயிரக்கணக்கான நடுத்தர வர்க்க குடும்பங்கள் மார்க் குழுமத்தின் பிருந்தாவன், சவிதாஞ்சலி, சொர்ணபூமி போன்ற திட்டங்களில் முன்பணம் செலுத்தினர். அவர்களுடன் போடப்பட்ட ஒப்பந்தப்படி 2013ஆம் ஆண்டுக்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஆனால் பல ஆண்டுகள் கடந்தும் மார்க் குழுமத்தின் பல திட்டங்கள் 10 முதல் 30% வரையிலேயே முடிக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் பணிகள் பாதியிலேயே நிறுத்திவிட்டதாகவும் முன்பணம் செலுத்திய வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் சுமார் 4000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் தங்களின் வாழ்நாள் சேமிப்பை இழந்ததாக கூறப்படுகிறது. பலர் வீடும் கிடைக்காமல், அதே நேரத்தில் வீடு வாங்குவதற்காக பெறப்பட்ட கடனுக்காக வட்டியும் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். மார்க் குழுமத்தின் மீது தொடர்ச்சியாக வந்த புகார்களின் அடிப்படையில் 2017ஆம் ஆண்டு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நிறுவனத்தின் உரிமையாளர் GRK ரெட்டியை கைது செய்தனர். அப்போது அவர் மீது 120க்கும் மேற்பட்ட பண மோசடி புகார்கள் பதிவாகியிருந்ததாக தகவல்கள் வெளியாகின. இதற்கிடையில் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பணம் மட்டுமின்றி பல்வேறு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிடமிருந்தும் நிறுவனத்தின் திட்டங்களின் பெயரில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கடன் பெறப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. குறிப்பாக கனரா வங்கி உள்ளிட்ட வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட கடன் தொகையில் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை முறைகேடாக வேறு வழிகளில் பயன்படுத்தப்பட்டதாக நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை மேற்கொண்டு நிறுவனத்தின் கணக்கு வழக்குகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் ஆய்வு செய்யப்பட்ட போது மார்க் குழுமத்திற்கு பல 100 கோடி ரூபாய் அளவிலான கடன் சுமைகள் மற்றும் நிதி முறைகேடுகள் இருப்பதாக விசாரணைகளில் தகவல்கள் வெளிவந்தன. 2020ஆம் ஆண்டு வருமான வரித்துறையின் விசாரணையிலும் GRK ரெட்டி நிதி தொடர்புகள் குறித்து முக்கிய தகவல்கள் வெளிவந்ததாக செய்திகள் வெளியாகின. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான VK சசிகலாவுடன் அவருக்கு நிதி தொடர்புகள் இருந்ததாகவும், சசிகலா தரப்பிலிருந்து மார்க் குழுமத்திற்கு பெருமளவு பணம் கைமாறியதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரம் மேலும் தீவிரமடைந்த நிலையில் 2025 செப்டம்பர் மாதத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டம் PMLA கீழ் அமலாக்கத்துறை GRK ரெட்டியுடன் தொடர்புடைய சென்னை, சைதாப்பேட்டை, ஐதராபாத், திருப்பதி உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை நடத்தியது. சமூக ஊடகங்களிலும் இந்த விவகாரம் குறித்து பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. வங்கி கடன்கள், வட்டி, வாடிக்கையாளர்களிடம் பெறப்பட்ட பணம் மற்றும் பெனாமி சொத்துக்கள் என அனைத்தையும் சேர்த்து இந்த மோசடியின் மதிப்பு சுமார் 8000 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என்ற தகவல்கள் சமூக ஊடகங்களிலும் சில ஊடக விவாதங்களிலும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் போராட்டம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. 15 ஆண்டுகளுக்கும் மேலாகியும் மார்க், சவிதாஞ்சலி உள்ளிட்ட சில திட்டங்கள் முழுமையாக முடிக்கப்படாமல் இருப்பதாகவும், தங்களுடைய பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் இன்று வரை வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அப்படித்தான் நாங்கள் 2011 வீடு புக் பண்ணி நான் இது வரைக்கும் 42,11,958 ரூபா கொடுத்தாச்சு. என்ன இன்னும் அவங்க ஆனால் வீடு கொடுக்கல. என்ன மாதிரியே இப்போ பல பேர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே 240 பேர்கிட்ட இவங்க பணம் கலெக்ட் பண்ணியாச்சு. மொத்தத்துக்கு ஒரு 300 வீடு சார் இப்போ புக் ஆகிருக்கு அங்கே. ஆனால் 300 ஃபேமிலியும் இப்போ வீடு வாங்கிக்க முடியாமல் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, என் பேர் விஸ்வநாதன் பாபு. நான் சென்னையில் வசிக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நியர்லி ஒரு 300 குடும்பங்கள் இப்போது ஒரு மார்க் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு GRK ரெட்டிங்கிற ஓனர்கிட்ட எங்களுக்கு ஃப்ளாட்டு கிடைக்கும்னு நம்பி 2011ஆம் ஆண்டு 48.5 லட்சம் நான் கட்டினேன். நான் கட்டினது மட்டும் இல்லை, அந்த அந்த பேங்க்லேருந்து லோனு வாங்கி அதை கட்ட வேண்டியதாக போச்சு. பேங்க் லோனுக்கு நாங்கள் வட்டியும் கட்டிட்டோம். ஒரு பக்கம் பேங்க் லோனுக்கு வட்டி, ஒரு பக்கம் வீடும் கிடைக்கல. ஏன்னா பேங்க் லோனு நாங்கள் வட்டி கட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா பேங்க்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்கள் தான் கட்டி ஆகணும். இன்றைக்கி 13 வருஷம் கழிச்சோம், எங்களுக்கு வீடும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல. நாங்களாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து கட்டுறோம் சார். இந்த வீடு கிடைக்காத நிலையில் நாங்கள் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். My husband, whose dream was to go and live in the flat, passed away a year and a half ago. Now, with my daughter living in the US, I am left
all by myself to fight for the flat to be handed over. CM sir, you are our only hope, and we pray to you to get us our flat in livable condition at the earliest. சமூக வலைத்தளங்கள் முதல் நீதிமன்றங்கள் வரை பல்வேறு வழிகளில் தங்களுடைய உரிமைக்காக அவர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். இன்றைய நிலையில் இந்த விவகாரத்தில் சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் நீதிமன்றங்கள் என பல்வேறு சட்ட அமைப்புகளின் நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. சொத்துக்கள் முடக்கம், வங்கி கடன்கள், நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் நிறுவனங்களில் இடையேயான பண பரிமாற்றங்கள் என பல்வேறு கோணங்களின் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எப்படியாவது சொந்தமாக ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்ற சாதாரண மனிதனின் கனவில் தொடங்கிய இந்த கதை இன்று பல ஆயிரம் குடும்பங்களின் வாழ்க்கையையே பாதித்துள்ள மிகப்பெரிய சட்ட மற்றும் நிதி பிரச்சனையாக மாறியுள்ளது.